வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவகுநாதன் அண்ட் கவிஷு. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு மைன்கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். மைன்கிராஃப்டில் சாதாரணமாக இல்லை, 1 பிளாக் சீரீஸ் தான் நாங்கள் விளாட போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் 1 பிளாக்கு. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மைன்கிராஃப்ட் விளாட்றோம். ஸோ 1 பிளாக் தான் இருக்குது, ஒன்று ஒன்றா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இவங்க நம்மளுக்கு ஹாய் சொல்கிறாங்க, சர்வர் கிரியேட்டர்ஸு. வெல்கம் டு மைன்கிராஃப்ட் 1 பிளாக் வெர்ஷன் 3.1. அப்படியே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் கைஸ், இல்லைனா நம்ம விழுந்துருவோம் சீக்கிரமாக. எவ்ரி டைம் யூ டிஸ்ட்ராய் தேர் பிளாக்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. செஸ்ட்டு பிளாக்கு எல்லாமே வரும்ன்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வரும், ஈவன் செஸ்ட் கூட வரும் அப்படின்னு சொல்ல செஸ்ட் வந்துருக்கு. பிரெட்டு இருக்குது, அதில் தலை எடுத்துருக்காரு எங்கே சொன்னார். உங்களுக்கெல்லாம் பிரெட்டு தரது இல்லையோ என்ன தெளிவா, நீ மட்டும் வச்சுக்கிட்ட. தராரா, சரி எடுப்போம். ஓகே, நமக்கு ஒரு 3 பிரெட்டு வச்சுருக்காரு, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த செஸ்ட்டை மைன் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவல் நம்மளுக்கு கிடச்சிரும். இது செஸ்ட்டுங்கிறதுனால மைன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஓகே, எண்டர் ட்ராகனை நம்ம காலி பண்ணுமா, அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது. இதை நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் நம்ம அந்த எண்டர் ட்ராகனை அடிக்க போகிறோம். அதான் நம்ம மிஷன். கீப் இன்வென்ட்ரி இருக்கணும் நண்பர்களே, தயவுசெய்து வேண்டிக்கோங்க. கீப் இன்வென்ட்ரி இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ கீப் இன்வென்ட்ரி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அடிக்கடி நம்ம விழுற மாதிரி இருக்கும். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் டர்ட் வச்சுட்டு. க்ரௌச் பண்ணிவிட்டு விழ முடியாது. என்னது, ஆடு வந்துருக்கு, கீழே விழுந்துருச்சு கைஸ். போச்சு, நம்ம உணவே கீழே விழுந்துருச்சு. தலைவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. இது நம்ம க்ரௌச் பண்ணிருந்தா கீழே விழ மாட்டோம்னு கவி சொன்னாங்க. அது கீழே விழலை, ஆக்சுவலி க்ரௌச் பண்ண போகிறோம், உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம மெயின் பண்ணுறோம் இந்த பிளாக்கை. ஏன்ப்பா நடுவில் வர நீ வேற. ஸோ சூப்பர் கைஸ், அப்படியே நம்ம மெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னவா இருக்கும், ரேட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் தலைவர். நமக்கு ஒரு பம்ப்கின் கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. என்னடா இது பிளேஸ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனை தெரியல, பிளேஸ் ஆக மாட்டேங்குது பிளாக்கு. பிளேஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டர்ட்டு வேணும், நம்மளுக்கு தேவைப்படுது. தட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு தோண்ட ஆரம்பிக்கலாம். வேற நடுவில் தோண்டிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த 1 பிளாக் மோட் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா லீவ்லலாம் விளாடுவோம் சர்வைவ் பண்ணுற மாதிரி. பட் 1 பிளாக் மோடு ஃபஸ்ட் டைம் கைஸ் நான் விளாடுறது. கிடைக்குதான்னு பார்க்கலாம், வித்தியாசமாக ஆடு மாடல் மாதிரி. நத்திங், ஜஸ்ட் டர்ட். இப்போ காபிள் ஸ்டோன் வந்துருக்கு. இந்த சிக்கன்லாம் எதுவும் அடிக்காத, இல்லை கீழே தள்ளி விட்றாதே, நான் அதான் நம்மளுக்கு ஒரே ஃபுட் சோர்ஸு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபுட் சோர்ஸே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம அடிக்கடி கீழே விழுறோம்ல, அதனால் ஃபுல் ஹெல்த்து ஃபுல் ஹங்கரோடு தான் நம்ம, அதாவது ஹங்கர் பார் குறையாம தான் நம்ம ரீஸ்பான் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தேவை இருக்காது. என்ன தலைவர் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. நான் தூண்டணுமா, அட பாவி, ஏன்டா என்ன அடிக்கிறேன். இது கிளே கைஸ், நம்ம கையில் வச்சுருக்காரு இந்த உருண்டை. நான் கூட ஸ்னோ பால்னு நினச்சேன். இவர் ஏன் கும்மிட்டு இருக்காரு இந்த சிக்கனை போட்டு. நவுறு ப்ரோ, சிக்கன் நவுறு ப்ரோ. மாடு அப்படியே நவுத்தினே போகுது, அப்படியே வெளில தெரிவிட்டுருச்சு. சூப்பர். இல்லை அப்படியே எஜ்ஜில் நிற்கிது கைஸ் சிக்கன். தலைவர் சிக்கனை பார்த்தோன்னே அவர் மைண்டுக்கு சாப்பாடு தான் ஞாபகம் வருது, அதனால அதை காப்பாற்றிட்டாரு. ஜாலிதான் கைஸ். கிராஃப்டிங் டேபிளா, இது எப்போ வந்துச்சு, ஒரு வேலை பண்ணி வச்சிருப்பாரு. மஷ்ரூம் போடு கைஸ், ஃபஸ்ட்டு மஷ்ரூம் கைஸ். இதில் நம்மளுக்கு மஷ்ரூம் கிடைக்கும், அதுலேருந்து ஸ்டூ பண்ணலான்னு சொன்னார். செஸ்ட்டில் என்ன இருக்குது ப்ரோ, ஏன் ப்ரோ
கதவை தள்ளுறீங்க? செஸ்ட்டில் என்னதுன்னு பார்ப்போம் கைஸ். நான் எது க்ரௌஸ் பண்ணுறது போது பார்க்க முடியல. ஓ, க்ரௌஸ்லேருந்து எந்திரிக்கணும். டிக் பண்ணணும். செஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்றார் தலைவர், அதனால டிக் பண்ணேன். நான் கொஞ்சத்தையும் டிக் பண்ணிகிட்ருக்கேன். கிளேவாக கிடைக்கிது கைஸ். சாப்ளிங் இது நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம மரம் வளர்க்கலாம். மரம் வளர்த்தோன்னா கொஞ்சம் வுட்டு கிடைக்கும். என்னடா இது சாப்ளிங்கை காணும். மாடு இது சாப்பிட்டுச்சா? நவுறு மாடு. ஏன் மாடு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து போதுற? அப்படியே நம்ம வுட்டு கிடச்சிச்சு. வெளியா ரொம்ப நேரம் கழிச்சு வுட்டு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கிடச்சிது. அதை வச்சு தான் அவர் வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருக்காரு போல. என்ன சொன்னாங்க தலைவர்? ஜஸ்ட் மிஸ் அடிக்கல. நான் ஃபுல்லாக எக்ஸ்பேன்ஷன் வேலையை பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதை டிக் பண்ணுற வேலை எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. வந்துட்டேன். சிக்கன் பறந்து நிற்குது. அடப்பாங்களா? தண்டர் சி வெல் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. எங்கடா வேர்ல்டு டே? இதை எந்த தைரியத்திலடா வேர்ல்டுன்னு சொல்கிறீங்க? ஸோ வா, திரும்ப கீழே வந்து அப்படியே வந்து சைடில் பிளாக் வச்சுட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து இந்த ஃபேஸஸ்லாம் காமிச்சாங்கல்ல கைஸ், இந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்டர் ட்ராகனை வந்து டிஃபீட் பண்ணுவோன்ட்டு. இந்த ஃபேஸஸ்லாம் எப்படி வந்து நம்ம கோத்ரூ பண்ணுவோங்கிறது யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ 1 பிளாக்கை மெயின் பண்ணுவோம். குட்டி சிக்கன் ஓடுது, அழகாக இருக்குது. அப்படியே மெயின் பண்ணுவோம். கிராஸ் சாப்ளிங் கிடச்சிருக்கு. பேர்ட்ஸ் சாப்ளிங் எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சுருவோம். ஆல்ரெடி 2 சாப்ளிங் நம்ம வச்சுருக்கோம். அப்படியே வந்து நம்ம அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எங்கிட்ட டர்ட்டு காலியாகிடுச்சு. வுட்டையும் நான் இப்போ வந்து செலவு பண்ண விரும்பல. பிகாஸ் ஸ்வாடுக்கு, ஆக்ஸுக்கு, பிக்ஆக்ஸுக்கெலாம் நம்மளுக்கு தேவைப்படும். எப்போ நம்மளுக்கு டைமண்ட் பிளாக்லாம் வரும்னு தெரில கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் ஒரே சோர்ஸ் ஆஃப் மைனிங். எந்த விதமான மைன் ஷாஃப்ட்டுக்கு அந்த மாதிரி எதுக்குமே போக முடியாது அண்டர் கிரவுண்டுக்கு. சாப்ளிங் பக்கத்தில் வச்சிருக்கேன். அவ்வளோ டர்ட் வச்சாச்சு. தலை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டார் போல இருக்கு. சில சிக்கன் தேவையில்லாத சிக்கனு, அதுக்கப்புறம் மாடு தேவையில்லாததெல்லாம் தள்ளி விட்டாரு. ப்ரோ பார்த்து ப்ரோ, பண்ணியோட சாப்பாடு கீழே வந்துச்சு போருக்கு. சரி அப்படியே எத்தனை வாட்டில் நானும் கீழே விழுவேன்னு தெரியல பேசி. ஒரே நூபாக இருக்கு. ஓகே, அப்படியே நம்ம எக்ஸ்பேன்ஷன் வேலையை கொஞ்சம் பார்ப்போம். பிளாக் மேலே வச்சிட்டேன். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேர்ல்டை வந்து கண்டிப்பாக என்டர் ட்ராகனை வந்து டிஃபீட் பண்ணுவோம் ஒரு நாள். கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் என் இன்வென்ட்ரியில் வச்சுட்ருக்கேன் கைஸ். ஏன்னா கையிலே எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் போட்டேன். அந்த கிளேலாம் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபுல்லாக டர்ட், எனக்கு 5 டர்ட் இருக்குது. ஃபுல்லாக வச்சு எக்ஸ்பேன்ஷன் தான் பண்ண போகிறேன். கீழே வந்துட்டேன். எத்தனை வாட்டி தான் கீழே விழுந்தேன். இப்போ இங்கே கிளே தான் நிறைய வருது. இன்னும் கிளே, எனக்கு டர்ட் தான் வேணும். ஃபுல்லாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒரு ஃப்ளாட் வேர்ல்டு அளவுக்காச்சும் நம்ம வந்து முடிக்க முடியும். அவ்வளோதான், என்கிட்ட இருக்கிற டேர்ட் முடிய போகுது. முடிஞ்சிச்சு. நான் டிக் பண்ணுறேன். டேர்ட் கிடச்சிச்சு கைஸ். இது கிளே பிளாக் தான் நினைக்கிறேன். கிளே பிளாக் மட்டும் தெரியுது.
லாகை டிக் பண்ணலான்னா டிக் பண்ண விட மாட்டேங்கிறார். நடுநடுல வந்து நிற்கிறார் தலைவா. கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பேஹேலு ஹேபேலா ஹேபேல் கைஸ். பேஹேல்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹேபேலு மாடெல்லாம் வெள்ள தள்ளி விடு. அப்படியே இந்த ஒன்றுலாம் கமெண்ட் பண்ணுவோம். டர்ட் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். செஸ்ட்டு ஆமாம்ல க்ரௌச்சில் இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாது. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுவோம். பம்ப்கின் சீடு, வெறும் சீடு, மெலன் சீடு, பீட்ரூட் சீடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். சாப்லிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்லா சீடு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஃபார்மிங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகேன்னு அவனும் சொன்னானா, சரி ஓகே நான் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அதில் வந்து அப்படியே நம்ம ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து இந்த சாப்லிங்கை வந்து வச்சுருவோம். வைப்போம். வச்சுட்டு அந்த ஃபார்மிங்க்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஐயோ தெரியாமல் அந்த ஸ்வாடை ஐக்கான கிளிக் பண்ணிட்டேன். அது அப்படியே இதாகிடுச்சு. அந்த சாப்லிங் காணாமல் போயிடுச்சு. என் இதில் இருக்கான்னு பார்த்தா இன்வென்ட்ரிலையும் இல்லை. சரி கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். ரூட்டர் டேட்டா இல்லையா? இது வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு மைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து இங்கே எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். இந்த பக்கம் பண்ணிவிட்டு இந்த பக்கமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார்மை வந்து ஃபார்மிங் பண்ணிடலாம். ஹோ எடுத்து ஹோ வச்சு நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன் நான் கவிஷ்கிட்ட. ஓகேன்னு சொன்னால் அதான் ஹோ கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிக் பண்ணுவோம். வுட்டு இல்லை என்கிட்ட, கம்மியாக தான் இருக்குது. 5 பேர்ட்ஸ் தான் இருக்குது. அது போதுமானு தெரியல. கிராஃப்டிங் டேபிளில் போய் பார்க்கலாம். நூறுத்தலை கொஞ்சம் கிராஃப்டிங் டேபிளில் பார்க்கணும். அதே போதும்னு நினைக்கிறேன் கைஸ். ரெண்டாவது இன்னொரு இதுவும் இருக்குது. வுட் ஓக்கும் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இதுக்கு வந்து நம்மளுக்கு 2 ஓக் பிளாங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்டிக்கு வேணும். சரி ஜஸ்ட் நான் ஓக் வுட்டு வச்சு பார்க்குறேன். பிளாங்க் கிடைக்குது. ஸோ இந்த பிளாங்க் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போதும். இப்போ வந்து ஸ்டிக்ஸு 48 ஸ்டிக்ஸ் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லுது. அவ்வளோ நம்மளுக்கு தேவை இருக்காது. ஸோ ஸ்டிக்கு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுவோம். ஸோ வந்து 4 ஸ்டிக்ஸா கொஞ்சம் போதும். 4 ஸ்டிக்ஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை பண்ணிடலாம். ஹோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோ எடுத்துட்டேன் நான். ஸ்வாடும் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். எதுக்கும் தேவைப்படும். ஏதாச்சும் ஜாம்பி திடீர்னு ஸ்பான் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் பண்ணி வச்சுக்கலாம். செஸ்ட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ ஹோ எடுத்துக்கிட்டு அந்த லேயர்ஸ் ரிமூவ் பண்ணுற வேலையை நம்ம பார்ப்போம். நான் போய் பண்ணுறேன்னு தெரியல. ஓகேவா, நீங்கள் டிக் பண்ணிட்டுருங்க. ஓகே இப்போ வந்து நம்ம மெதுவாக ஒரு லேயராக ரிமூவ் பண்ணலாம். அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். டிங் டிங். என்ன கைஸ் இது? ரூட்டட் டர்ட் இது பண்ணோன்னே இது கிடைக்குது, ஹேங்கிங் ரூட்ஸு. ஓஹோ பரவாயில்லையே. ஓகே இப்போ நம்ம அப்படியே இதை லேயர்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து பம்ப்கின் சீட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு பம்ப்கின் சீட்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கேன். பாருங்களேன், பம்ப்கின் சீட்ஸ் எடுத்து வேணாம் வைக்காத, அதுக்கு வந்து 2 பிளாக் இடமாவது வேணும், அது நம்ம இதில் வளர்க்க முடியாதுன்னு சொன்னான். சரி ஓகே மெலன் சீடு வைப்போம்னு மெலன் சீடு எடுத்தேன்.
மெலன் சீடு இங்கே 2 மெலன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு அவன் எடுத்துக்கிட்டான் சீடை. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் ஞாபகம் வருது, இந்த இடத்துல நம்மக்கிட்ட தண்ணிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் எப்படி வளரும்? அதானே, செடி எப்படி தண்ணி இல்லாமல் வளரும்? இப்போ தான் 2 பேரும் ரியலைஸாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சீடெல்லாம் எடுத்துடலான்னு பிளான் பண்ணி இந்த சீடெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ எதுக்கு நான் லேயர் ரிமூவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, தண்ணியே இல்லை. முழிச்சுட்டே இருக்கான், என்னடா பண்ணுற நீ தண்ணி இல்லாமல் அப்படின்னு. ஸோ வந்து நம்ம போய் டிக் பண்ணுவோம் இந்த 1 பிளாக்கை. அப்போ தான் ஏதாச்சும் லூட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. ஹேபிள் லாகு சாப்ளிங்கு எனக்கு ஓக் சாப்ளிங் கிடச்சிருக்கு. எங்கே வைக்கிறது? 4 கார்னர்லையும் 4 மரம் வச்சாச்சு. இங்கே வைப்போம். வச்சாச்சு. தள்ளுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ நான் அப்படி டிக் பண்ணுறது? கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ. சாப்ளிங் எங்கே வைக்கலாம்? பேர்ட் சாப்ளிங்கு. தண்ணி இந்த ஆட்டை தள்ளி விட்டு இங்கே வைக்கலாமா? இல்லை இந்த மாட்டை தள்ளி விட்டு இங்கே வைக்கலாம். திரும்ப லீஃப் கிடைக்குது. கவிஷ் பெல்லுட் ஆஃப் தி வேர்ல்ட். திரும்பவும் பெல்லுட். ஜஸ்ட் கைஸ், ஸ்வீட் பெரிஸ் இருக்கு. நான் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன், மற்றெல்லாம் எடுத்துக்கிட்டான். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டியூலிப்ஸ் நிறையா இருக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து சாப்ளிங்கும் இருக்குது, அதை அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ வந்து இன்னும் 3 பூ இருக்குது, அதை அவன் எடுத்துக்கிட்டான், கார்ன்ஃப்ளவரு. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஜஸ்ட்டை டிக் பண்ணிடலாம். இல்லை எதுவுமே இல்லை. கவி சேப்பர் பெல் அவுட் ஆஃப் த வேர்ல்டா? எத்தனை வாட்டரா நீ உங்களுக்கு லாக் எடுத்துக்கலாம். ஐயோ, நானும் இப்போ விழுந்துருப்பேங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. அது கொஞ்சம் ஸ்பானாக லேட் ஆயிடுச்சு. செஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து செஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம்னா செஸ்ட்டில் வந்து நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் வச்சிடலாம். ஒரு லார்ஜ் செஸ்ட் போடலாம். பக்கத்தில் இன்னொரு செஸ்ட் போடுவோமா? வேணாமா? போதும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி போட்டுருவோம். பக்கத்தில் போட சொல்கிறாரு, போட்டுடலாம். போதுமா? சரி ஓகே, அப்போ எடுத்துடலாம். நான் கூட இது வந்து ட்ரிப்பிள் செஸ்ட்டோட பிக்கர் செஸ்ட் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா லார்ஜ்லேயே உட்காந்துருச்சு. மேலே நின்று மைண்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும், இல்லை கீழே விழுந்துச்சுன்னா கிடைக்காது. சிக்கன் எல்லாம் கவிஸ்கிட்ட வருது. சிக்கனு மாடு எல்லாம். பிக்கு மட்டும்தான் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. நிறைய டர்ட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் இப்போ நான் டிக் பண்ணால் ஏதாச்சும் டைமண்டு கோல்டு இல்லை அயனாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். செஸ்ட்டு வா. வாட்டர் பக்கெட் பிரெட் அவ்வளோ இருந்துச்சு. மொத்தத்தையும் நானே எடுத்து வந்துடுறேன். தலை வாட்டர் பக்கெட் தலை. இது வந்து முக்கியமாக நம்மளுக்கு. டி ரொம்ப முக்கியம்டா. உடனே செஸ்ட்டில் வைடா அப்படின்னா சரி ஓகே செஸ்ட்டில் வைக்கலான்னு போயிட்டுருக்கேன். அவன் கையிலேயே ஏதோ இன்சாண்டட் புக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட போயிட்டு இது முக்கியமாடா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டான். இதை போய் உடனடியாக செஸ்ட்டில் வை, இது ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னால் செஸ்ட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஊற்றிட்டேன். திரும்ப பிடிச்சி அதுக்கப்புறம் செஸ்ட்டில் வச்சேன். க்ரௌச்சில் இருந்தால் செஸ்ட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். க்ரௌச்சிலேருந்து எது வச்சாலும் செஸ்ட்டில் வந்து நம்மளால் ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ என் கையில் இருக்கிறது எல்லாமே எக்ஸப்ட் நம்மளோட டர்ட்டை தவிர நான் எல்லாத்தையும் உள்ளே வைக்க போகிறேன். இல்லை எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாமான்னு யோசிச்சுருக்கேன். வாட்டர் பக்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைன்னா ஃபார்மிங் பண்ணும்போது
லைட்டாக நடுவில் தோண்டி வாட்டர் பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் உள்ள வைக்கலாம். பீஃபு, செஸ்ட்டு, ஹேங்கிங் ரூட்டு எல்லாத்தையும் உள்ள போடுவோம். இவ்வளோ ஐட்டம் வச்சுருந்துருக்கோம் நம்ம. ரூட்டர் டர்ட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. டர்ட் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இது வெளியே விழ முடியல. ஏன்னா லாஜிக் சைடு ஃபுல் சைடு போனாலும் விழ முடியல. பரவாயில்ல, ஏதோ லாஜிக் பண்ணியிருக்கானுங்க. நான் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் தான் பண்ண போகிறேன் கேஸ். இந்த மஷ்ரூம் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து மஷ்ரூம் ஸ்டூவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் தலைவர். ஆக்சுவலி ரொம்ப நேரமாக நான் வந்து எக்ஸ்பான்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மஷ்ரூம் வந்து நம்ம மஷ்ரூம் மட்டும் வச்சுருக்கோம். ஒரு 2 மரம் வளர்ந்துச்சு. ஒரு மரத்தை ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த ஒரு மரம் இருக்குது. இது ஃபுல்லாக சாப்லிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் உட்டையும் எடுத்துகிட்டு இதையும் வந்து நம்ம அப்படியே சொல்ல கீழே வந்துட்டேன் கைஸ். இந்த மரத்தை வந்து நம்ம சாப்லிங்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதையும் ஃபுல்லாக மைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவர் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு தலைவர். என்னடா இது தொண்டை கட்டியிருக்கு. மஷ்ரூமை பார்த்தாலே கவிஸ்க்கு வந்து மஷ்ரூம் ஸ்டூ மாதிரி தெரியுதான் இப்போவே. அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன தெரியுமா சொன்னான் என்கிட்ட, மஷ்ரூம் ஸ்டூ வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம், அதை வச்சு நம்ம ஸ்டூ பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தாலே அவனுக்கு மஷ்ரூம் ஸ்டூ மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டானே. அது பாட்டுக்கு அமைதியாக அழகாக உட்காந்துருக்கு. ஸோ இது எந்த விதமான தொல்லையும் நம்மளுக்கு வரலை. இதை டிக் பண்ணுவோம். இதே மாதிரி தான் கைஸ் நம்ம ஃபஸ்ட்லேருந்து க்ளே, செஸ்ட்டு, கிராஸு, அதுக்கப்புறம் வந்து டர்ட்டு, அதுதான் 4 தான் ரிப்பீட்டில் கிடச்சிட்டே இருக்குது. லாகு, அதுக்கப்புறம் சாப்லிங்கும் ரேர் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நானும் கவிசும் வந்து இன்னொரு நாள் வந்து இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷவுட் அவுட் டு மை ரெகுலர் வியூவர் பிரசன்னா.